ஓம் க்ரீம் 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 க்ரீம். ஓம் க்ரீம் க்ரீம் க்ரீம். ஓம் க்ரீம் க்ரீம் ஓம். ஓம் க்ரீம் க்ரீம். ஓம் க்ரீம் க்ரீம். ஓம் க்ரீம் க்ரீம். மலையாக மக்கள் மலையம்மாவை காவல் தெய்வமா வழிபடுறாங்க. ஆனா பெரியய்யா இப்படி ரகசியமா துஷ்ட தேவதை கடம்ப வாசனைய வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதுக்காக இவர் யாருக்கும் தெரியாம இப்படி ஒரு பூஜையை பண்றாரு? மலையா ஐயா, கொடுங்க ஐயா. வேண்டிலி வெளியே வா. வேண்டிலி வெளியே வான்னு சொல்றல்ல. ஐயோ, யாருக்கோ ஏவல் அனுப்புறதுக்காக பூஜை பண்றாரு. கடவுளே, பெரியய்யா செய்யக்கூடாத வேலையெல்லாம் செய்யறாரு. ஓ பண்டிலி, அந்த ஆதி உடம்புல போய் நான் கொடுக்கற கட்டளைய நிறைவேத்து. அவன் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கு. அப்போதான் அந்த பொண்ணுக்கு என் மேல நம்பிக்கை வரும். ஓ ஓ பண்டிலி. மலையா பெரியய்யா, எங்க நடக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. எந்த தடங்களும் வராம நீதான் பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன் ஐயா. கடவுளே, இந்த மலை கிராமத்து ஜனங்க பெரியய்யாவை கடவுள் மாதிரி பாக்குறாங்க. ஆனா இவரு துஷ்ட தேவதை சக்தியை துணைய வச்சுக்கிட்டு தப்பான வேலை செய்யறாரே. இதை யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. முதல் வேலையா அந்த டவுன்கார் ஐயாவை ஏவல்ல இருந்து காப்பாத்தணும். போயிட்டே இருக்கு. பாத்து பாத்து பாத்து. வாவ், செம்ம ஹைட்ல இருக்கும். வாவ், சூப்பரா இருக்குல்ல? சூப்பர் பிளேஸ் இல்ல மகா? ஏற்காடுலயே இதுதான் ஹைலைட். இந்த இடத்துல ஒரு குடிசை போட்டு குடியிருந்தா எப்படி இருக்கும்? எப்படா குடிசை பள்ளத்துல விடுமோன்னு பயந்துட்டே இருக்கணும் ப்ரோ. சிரிக்கவே மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கல்ல? எவ்வளவு நேரம் இப்படியே இருப்பேன்னு பாக்குறேன்.
ஏய் போனை தூக்கி போட்டு உடைச்சிருவேன். அடேங்கப்பா, இயற்கை எவ்வளவு பெருசு, எவ்வளவு ஆழமானது. இதுக்கு முன்னால நாமெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஆளுங்க. ஆனா நமக்குள்ளதான் எவ்வளவு சண்டை, எவ்வளவு சச்சரவு. ஆமா, சொல்லிட்டாரு பெரிய தத்துவ ஞானி. முதல்ல உன் ரேஞ்ச் என்னவோ அதுக்கேத்த மாதிரி பேசி பழகு. ஏமா, 4 பேர் முன்னாடி அறிவாளி மாதிரி பேசுனா விடமாட்டியே நம்மள. சரி, கொஞ்சம் பக்கத்துல வாயேன். வாயேன். எதுக்கு? வா, செல்ஃபி எடுத்துக்கலாம் 2 பேரும். வா, உன் ஞாபகமா கடைசியா இதாவது இருக்கட்டும். வா. ஐயோ, இது கடைசியா வா. அட வா வா, நான் வர வா, மாட்டேன். செல்ஃபி எடுத்துக்கலாம்னு இல்ல, நான் இங்கே சொல்றேன்ல. எடுத்துக்கிறேன். ஜீவா, அதான் அக்கா கூப்பிடுறாங்கல்ல, பக்கத்துல போங்க. ஐயோ, பக்கத்துல. போங்கண்ணே, போய் செல்ஃபி எடுத்துக்கோங்க. நீ வேற மகா, நீ சொல்ற மாதிரி ஓரத்துல போய் நின்னா இவ என்ன புடிச்சு அப்படியே தள்ளி விட்டுருவா. இவளோட பிளானே அதான். அங்கிருந்து இதுக்கு தான் பிளான் பண்ணி வந்திருக்கா. எனக்கு மட்டும் ரெக்க இருந்தா அப்படியே இங்கிருந்து அதோ உயரமா தெரியுதே, அந்த மலைக்கு அப்படியே பறந்து போயிருப்பேன். நான் அப்படியே கூடவே வந்திருப்பேன். டேய், எல்லாரும் கூட்டமா இருக்காங்களா, எப்படா தள்ளி விட முடியும்? பாக்கலாம்டா. எப்படியும் தனித்தனியா ஒதுங்கி வேடிக்கை பாப்பாங்கல்ல. அப்ப மதி மகிழ் நீனு இவங்கள யாரு கடிச்சாலும் தள்ளி விட்டுறலாம். ஓகே ப்ரோ. மதி 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 ஆதி வெண்ணிலா, I love you. ஏய் ஜீவா, உன்னை கொன்னுடுவேன். ஏம்மா, என்ன இப்படி பேசுற? சொல்லுங்க டாக்டர். ஹலோ ஹலோ, கேக்குதா? என்ன ஆச்சு? அங்க பாரு. வா, View selfie சூப்பரா எடுத்துக்கலாம். இருக்குல்ல? எப்படி பிச்சை எடு. டேய், நில்றா, எங்கடா போற? ஆதி தனியா போறான், அவனை தள்ளி விட்டு கதையை முடிச்சிடுறேன். டேய் முட்டாள், ஆதிய தள்ளுனா ஸ்வேதா நம்மள போட்டு தள்ளிடுவாடா. நாம தள்ள வேண்டியது மகாவியும் மதியும். சாரி ப்ரோ, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது. ஆமா, ஓகே. மகா, பாத்தியா மகா? என்ன